உண்மையிலேயே அனைத்து சாதியை சேர்ந்தவங்களை அர்ச்சகராக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அனைத்து சாதியை சார்ந்தவங்களை அர்ச்சகராக்குனாங்க. சரி, அப்புறம் ஏங்க ஒரு தலித்த கூட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இத்தனை வருஷத்துல நீங்க ஆக்கவே இல்லை? இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் இருந்தாரு, ஏன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா ஆகல? ஒண்ணு. ரெண்டாவது அதெல்லாம் செஞ்சதா சொன்னாங்கல்ல, அது கடமை. எப்போதுமே நாங்க தான் செஞ்சோம் நாங்களே எங்களை ஏதோ வாங்கக்கூடிய நிலையில அப்படி தாழ்த்தி பார்க்க கூடாது. அது கடமை, ஒவ்வொரு அரசின் கடமை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேலை செய்வது கடமை. 3, இவ்வளவும் சொன்னீங்களே, அதே கட்சியில இருந்து எத்தனையோ மூத்த உறுப்பினர்கள் இன்னைக்கு இந்த சமூகத்திலிருந்து, ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து இத்தனை பேர் வந்துட்டாங்க, இவ்வளவு பேர் வந்துட்டாங்க. நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னதை மறக்க முடியுமா? யாருக்கும் பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்த உரிமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால மதிப்பிற்குரிய உறுப்பினர் பொதுக்கூட்டத்தில் பேசுவதை போல பேசுகிறாரு, இவரை சொல்லாதீங்க, அவரை சொல்லுங்க. கருத்தை எதிர்கொள்ளுங்க. நீங்க கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையில நாங்க இல்ல. எல்லோருக்கும் எல்லாம். இது அம்பேத்கர் எழுதி வைத்த சட்டம். இதை செய்ய வேண்டியது கடமை.